சிஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபாரின் லீக் ஃபீல் நடந்த வேடல சீசன் 1ல எபிசோட் 5 தான். போன எபிசோட் பார்த்துட்டு இந்த எபிசோட் வரைக்கும் கண்டிப்பா சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அதனால வீடியோ கலெக்ட் பண்ணி புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்க நம்ம இருக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கூட நம்மளோட அபிஷியல் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி ரொம்ப பேசாம டேரக்ட் எபிசோட் கிளப் எல்லா எபிசோடு ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வீட்டை ரொம்ப ஆச்சரியமா பாக்குறான். ஏன்னா அவன் நினைச்சதை விட ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அந்த மாதிரி வீட்டை கட்டுறதுக்காக நம்ம ஹீரோ படுத்தின பாடு இருக்கு. இவள் ஆழம கோயில் ஒண்ணு பெரிய பெரிய மரத்தை விடணும்னு எனக்கு அப்பயே தெரியும். நிறைய பேர் இருக்காங்க பெரிய வீடா தான் கட்டுவாங்கன்னு. ஆமா இருக்கிறவங்க என்ன மாதிரி கேக்குறாங்களோ அதுக்கு தான் நம்மளால கட்ட முடியும். இப்படி இருந்தாலும் அது உங்களோட வீடு கொஞ்சம் பெருசா இருக்கணும்ல, அதுக்காக தான். சரி இண்டோர் போய் பாக்கலாமா? இதுதான் ஹாலு. எல்லாரும் ஒன்னா கூடி பேசலாம், அரட்டை அடிக்கலாம். இதுதான் உங்களோட ரூம் மாஸ்டர் ஹீராவுக்கு. அடுத்து டைனிங் ஹால் போலாம். டின்னர் இங்கதான் சாப்பிடுறது. பின்னாடி இருக்கிறது கிச்சன். அது மட்டும் இல்லாம அவுட் சைட்ல ஃபர்னஸ் கூட கட்டி இருக்கும். எனக்கு இப்பதான் புரியுது நீங்க பேஸ்மெண்ட்டுக்காக ஆழமா கோயில் சொல்லியிருக்கீங்க. அடுத்தது செகண்ட் ஃப்ளோர் போலாம். செகண்ட் ஃப்ளோர்ல இவங்க எல்லாருக்குமே தனித்தனி ரூம் இருக்கு. நான் இது எதிர்பார்க்கல. எனக்குன்னு ஒரு தனி ரூம் கிடைச்சிருச்சு. நம்ம ரூம் பக்கத்துல பூட்டி இருக்க டோர் ஓபன் பண்ண அது டபுள் பெட்டு. சரி பார்க்காத மாதிரி நடத்தப்போ அதுதான் நல்லது. ஏடா இது என்ன நோக்கத்துக்காக இருக்குன்னு தெரியல. டீனாவும் ஒரு புது வீடு அவங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்திருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா காலைல கிளம்பும்போது அந்த மரத்தை பாக்குற ஃபீலிங்கே தனி. இதை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கெல்லாம் நீங்க தேங்க்ஸ் சொல்லவே தேவையில்லை. அதோட விண்டர்ல கூட இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தா கூட அதை பிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 2 நாயோட சிலையை வடிச்சு வைக்கிறான். இப்ப வீடு எங்க இருக்குன்னா மரத்துக்கு பின்னாடி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருக்கிற பொருளை பாத்துக்கிட்டு இருக்க. அம்மா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணலான் இருக்கீங்க? ஏன்னா நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஆமா நான் கறி சமைக்கலான் இருக்கேன். அது என்ன கறி புதுசா இருக்கு, நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே கிடையாது. தேவையான காயெல்லாம் போட்டு கொதிக்க விட வேண்டியதான். அதுக்கு டோனி இதுங்களா போட்டு அவன் சமைக்க போறான்னு பயந்துடுதுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி யோசனை எடுக்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆமா இது காட்டு மரம் தானோ. நான் சொல்ல வருவது எங்களுக்கு புரியல நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு தேவையான ஸ்பைசிஸ் எடுக்கிறதுக்கா தோட்டத்துக்கு வந்திருக்கான். தோட்டத்தில் இருக்கிற செடிகளை பார்த்துட்டு இந்த செடியெல்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது தெரியுமா, இது என்ன புதுசா இருக்கு. சொல்ல போனா இந்த மாதிரி செடி எல்லாம் சாதாரண கிளைமேட்ல வளராது. ஆனா நான் வச்சிருக்க ஆல்மேட்டிக் ஃபார்மிங் டூல வச்சு எந்த கிளைமேட்ல எங்க வேணாலும் வளர வைக்க முடியும். எந்த செடியை வேணாலும். ஃபர்ஸ்ட் சீரகத்தை எடுப்போம். பேரே நல்லா இருக்கு. இது வந்து நல்லா காயணும், அப்பதான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஏன்னா கறியோட ஸ்மெல்ல இன்னும் தூக்கலா கொடுக்கும். அடுத்தது மஞ்சள். இது மண்ணில் இருக்கனால காயல, அதனால காய வைக்கணும். அது கிட்ட இதுக்கு ரெண்டும் காஞ்சி போ. அடுத்தது போயிடலாம். சரி இதுதான் கொத்தமல்லி. காய வச்சு அரைக்கணும். இது ஸ்மெல் நல்லா இருக்கு. அடுத்தது கொத்தமல்லி. இதோட ஸ்மெல்லு ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன உங்களுக்கு வேணுமா? மூத்து பார்த்தது தெரிச்சிட்டோட எனக்கு அப்பயே தெரியும் இப்படிதான் நடக்கணும். இந்த செடியால இன்சூரன்ஸ் போய் துரத்து அடிக்க முடியுமா? இந்த செடி நமக்கு தேவை. சரி அடுத்தது நமக்கு என்ன தேவைன்னா மிளகு மிளகாய் 2 வேணும். ஒரு தேவையான மசாலா எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஆமா இங்க இருந்த 2 எங்க போனுச்சுங்க? அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ண. ஆமா அந்த 2 பேரும் எங்க போனாங்க? அவங்க 2 பேரும் ஏதோ புதுசா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை ரிசர்ச் பண்றதுக்காக போயிருக்காங்க. சரி சமைக்க ஆரம்பிக்கலாமா? முதல்ல எண்ணெய் ஊத்தணும். அடுத்து அந்த முயல் கறி எடுத்து போடு. அதுக்கப்புறம் டப்புன்னு போட எப்படிலாம் போடக்கூடாது, மெதுவா போடணும். அதுக்கப்புறம் ஹீரோ சீரக தவிர இருக்கிற எல்லாத்தையுமே மசாலாவை அரைக்கிறான். அரைச்சதுக்கு அப்புறம் சீரகத்தை எண்ணெயில போட இப்பயே கறி ஸ்மெல் அடிக்குது. ஆமா நல்ல ஸ்மெல் அடிக்குது. அதுக்கப்புறம் நறுக்கின வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் வெட்டி வச்ச தக்காளியை உள்ள போடணும். இப்படி இவங்க சொல்லி சமைச்சிட்டு இருக்கிறத இவங்க எல்லாரும் தூரம் இருந்து பாத்துக்கிட்டு இருக்க. அப்படியே வதக்கினது எல்லாம் பேஸ்டா ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ மசாலா எல்லாம் போட்டு தண்ணி ஊத்தி சிக்கனை போட்டு வேகட்டுன்னு விட்டுறான். இது எவ்வளவு நேரத்துல ரெடியாயிடும்? இது ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம். அதுக்குள்ள நானும் மறந்துட்டேன். உங்களை நீங்களே மறந்துட்டீங்களா? இல்ல அது சாப்பிடுற பொருள். அது மட்டும் இல்லாம அது நிறைய ரெடி பண்ணும். கலப்படுத்தீங்க மத்தவங்க வச்சு வேலை வாங்கிடலாம். நம்ம ஹீரோ எத்தனை பேரை எண்ணிட்டு நான் சொல்ற மாதிரியே பண்ணு ஓகேவா? முதல்ல கட்டி வச்சு நல்லா உருட்டணும். இந்த மாதிரி பாத்திரத்துல பின்னாடி ஓட்டணும். அதே இடத்துல இவங்க 2 பேரும் கொத்தமல்லி கையில வச்சுக்கிட்டு இந்த ஹெர்பல் பிளான்ட்டுக்குள்ள நிறைய இருக்கு. அதனால நம்ம சீக்கிரம் இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். அம்மா எல்லாரும் ஏன் அங்க பாத்துட்டு இருக்காங்க? என்ன நடக்குதுங்க? ஆகா வயிறு எம்டியா இருக்கு நினைக்கிற. சாப்பிட்டா சரிபட்டு வரும். ஆமா எனக்கும் பசிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ யாரையும் வேலை வாங்க கூடாதுன்னு எல்லா வேலையும் இழுத்துப்பட்டு சாப்பாடை ரெடி பண்ணிடுறான். அதுக்கப்புறம் எல்லாரையும் உட்கார வச்சிருக்க. அம்மா இதை நம்ம எப்படி சாப்பிட போறோம்? எப்படின்னா அது ரொம்ப சிம்பிள். நான் பண்ற மாதிரி பண்ணுங்க. இதுல தொட்டு வாயில் எடுத்து வைக்கணும். அதுக்கிட்ட எல்லாரும் ஒருத்தங்களா வாயில் எடுத்து வைக்க இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா இதோட டேஸ்ட் வேற ரகம். டேஸ்ட் வித்தியாசமா இருக்கனால யாரும் சாப்பிடாம மட்டும் இருந்துடாதீங்க. பார்த்தா 2வது ரவுண்டுக்கு எல்லாம் ரெடி அடிச்சீங்க. சாப்பிடுறியே கொஞ்சம் எனக்குன்னு ஒரு பிளேட்டை வச்சு வச்சிருங்களேன். நீங்க நாய்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்க அது தெரிச்சு ஓடிடுதுங்க. அப்ப இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் இது நம்மள காப்பாத்தும். ஆமா ஆனா நம்ம ஹீரோ கிடைச்சது என்னமோ ஒரே வயதா இருந்தாலும் மனசை தேர்த்திக்கிட்டு அதையும் சாப்பிட்டுட. அதுக்கப்புறம் நாட்கள் கடந்து போக விண்டரும் வரப்போகுது. அதனால இப்பயே நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேறு கட்டைகளையும் சேகரிக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஜாபிட்டானு உள்ள கிழங்கு எடுத்துட்டு வந்தது கொடுக்க அதுக்கு பதிலா ஜாபிட்டான் நிறைய பெட்ஷீட் அனுப்புது. ஏன்னா குளிர்காலம் முடிகிற வரையும் ஜாபிட்டான் ஹைபர்னேஷன்ல தான் இருக்கும். ஏன்னா அந்த நேரத்துல அதுகிட்ட போய் எதுவுமே கேட்க முடியாது. விண்டர் டேத்துல நீங்க வேலை பார்க்கறதுக்காக ஒரு புதுசா ஒரு இடத்த கட்டிக்கிட்டு இருக்கீங்க. சரி உங்களோட வேலையை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதே இவங்க 2 பேரும் எல்லா மீட்டையுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா குருவம் மத்தவங்களாலையும் குளிர்காலத்துல வேட்டையாடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுங்க. அதனாலே நிறைய மீட்டை சேகரிச்சு இப்பயே வச்சாகணும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காய்கறி வைக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்றான். ஏன்னா குளிர்காலத்துல அதோட ஜிலப்லயே காய்கறி எதுவுமே கெட்டு போகாம இருக்கும். அப்படி லூ மேஜிக் யூஸ் பண்றதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவை ட்ரை பண்ணி பார்க்க அவனால முடியல. முடியாதுன்னு தெரிஞ்சு ட்ரை பண்றது தப்பு இல்ல. அதுக்கப்புறம் இவன் நம்ம ஹீரோக்கு
ஹீரோக்கு டியூஷன் எடுக்கிறா. பத்த வைக்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனா அதுக்கு முதல்ல நீங்க அதை பத்தி புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காத வரை அதை யூஸ் பண்ணவே முடியாது. அவன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நானும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல தெரியுமா. அந்த கோடெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கவங்கள மட்டும் தான் உருவாக்க முடியும். சொல்ல போனா என்னாலே அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ண முடியும். அது எனக்கு தெரியும். நான் விவசாயம் சமையல் மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், ஆனா மத்ததெல்லாம் நீங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ள யாராலையோ இவ்வளவு சீக்கிரமா இந்த மாதிரி இடத்த கட்டவே முடியாது. நீங்க உங்களால முடிச்சிருக்க நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும். அது நம்ம ஹீரோ உண்மையானு கேட்க உண்மையாதான் சொல்றேன், நம்பலையா? சரி நீ சொன்னதுக்கு அப்புறம் நம்பாம பின்ன. அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பனியும் பொழிய ஆரம்பிக்குது. அதனால இவங்கள்ட்ட இருக்கிற எல்லா பொருளையும் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சுட்டாங்க. இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது போர் அடிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ அவனோட வேலையில இருக்கிற எல்லா கேம்ஸுமே இங்க கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் பண்ணி வைக்கிறான். இருந்தாலும் அதுங்க எப்படி விளையாடுறதுன்னு கேட்க நம்ம ஹீரோ அது எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி கொடுக்குறான். நீங்க சொல்றத பார்த்தா இது ஃபன்னா இருக்கிற மாதிரி தெரியல, பாப்போம் எப்படி இருக்குன்னு. பரவாயில்ல விடுங்க, நான் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி தரேன், அதை வச்சு நீங்க விளையாடுங்க. அப்புறம் டீனாவா நம்ம 2 பேரும் விளையாடலாம். எனக்கு நீ சேலஞ்ச் பண்றியா? அப்புறம் நான் இதை ஏத்துக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சீரியஸான கேம்ல இது கிடையாது. அதுக்காக கேம் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே டீயா ஜெயிக்கிற மாதிரி போயிடுது. இருந்தாலும் தோல்வி ஒத்துக்கிற மாதிரி தெரியல. மொத்த அட்டத்தையும் களைச்சு விட்டுட்டு மன்னிச்சிரு டீயா, தெரியாம களைச்சு விட்டுட்டேன், அதனால வா ரீமேட்ச் போடலாம். அதுக்கு அவளோட பவர் யூஸ் பண்ணி களைச்சது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்க சீட்டுக்கு நீ உன்னோட மேஜிக் யூஸ் பண்ற, கடைசி நேரத்துல களைச்சு விட்டதுக்கு அதுக்கு என்ன சொல்ல? அதெல்லாம் முடியாது போ. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த 2 பொண்ணு விளையாடுறத வந்து பாக்க குரோ அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுக்குது. பாத்துட்டு நம்ம ஹீரோவே ஷாக் ஆயிடுறான். என்ன இதுங்களை இவ்வளவு பிரில்லியண்டா இருக்கு. சொல்ல போனா பார்த்தாலே தெரியுது ஜெயிக்கணுங்கிற வெறி அதுங்களுக்குள்ள இன்னும் ஆழமா ஊறி போயிருக்கு. வந்து குரோவை பார்த்துட்டு அப்புறம் வா நம்ம 2 பேரும் ஒரு மேட்ச் போடலாம். ஆனா அடுத்த இந்த வாரமா குந்து வச்சு உட்காந்துடுறா. ஏன்னா குரோ கிட்ட வேலையை கட்ட நினைச்சா அதுக்கு அடிச்சு வச்சிரும். அதுக்கப்புறம் 4 பேர் விளையாடுற மாஜோன் விளையாடிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு தான் அது ரொம்ப கஷ்டமா தெரியுது. ஏன்னா நம்ம ஹீரோ சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கு கப்பு சுப்புன்னு முடிச்சுக்கிட்டு எல்லாம் சூப்பரா விளையாடுதுங்க. அது நம்ம ஹீரோவை விட ஏன்னா இந்த மேட்சோட வின்னரே குரோ தான். அதுக்கப்புறம் ஹீரோ கூட ஒண்ணு சொல்லுகிறேன், இவங்க மத்தியில நம்மளால ஜெயிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அடுத்த நாளாக எல்லா நேரமே போர்ட் கேம் விளையாடுறது நல்லா இருக்காது. அதனாலதான் நான் இன்னைக்கு பவுலிங்கை சூஸ் பண்ணிருக்கேன். இதுதான் நம்ம விளையாட போறோம். ஏன் நம்ம ஹீரோ இதை சூஸ் பண்ணிருக்கானா, விளையாடுற எல்லா கேம்லயும் எல்லா மேட்ச்லயுமே தோத்தா வேற வழி. அதனாலதான் ஈஸியா இருக்கிறது இந்த கேம் நம்ம ஹீரோ சூஸ் பண்ணிருக்கான். இருந்தாலும் சோகமான விஷயம் என்னன்னா ஹீரோவை விட அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் ரொம்ப நல்லாவே விளையாடுதுங்க. அதுக்கப்புறம் டெய்லி ரொட்டீனாவே இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விளையாடுறது இவ களைச்சுடுறது, அதுக்கப்புறம் வாரமா உட்காந்து அழுகுறது, அதுக்கப்புறம் சேர்த்து வச்ச காய்கறிகளை வச்சு சாப்பாடு செஞ்சு சாப்பிடுறது, இவ்வளவு தான் எங்களோட டெய்லி ரொட்டீன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே விண்டர் முடிஞ்சு ஸ்பிரிங் ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ எல்லாம் வந்து வானத்தை பார்க்க குட் மார்னிங், இன்னைக்கு என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க? போன வாட்டி என்ன பண்ணமோ அதே தான் இந்த வாட்டி பண்ணலான்னு இருக்கேன். ஜாபுடன் வேற இப்ப ஹைபர்னேஷன்ல இருந்து கிளம்பிருக்கோம். அதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு கொடுக்கணும். நம்மள்ட்ட மிச்சம் இன்னும் உருளைக்கிழங்கு இருக்குல்ல. இப்படி உங்க 3 பேரும் பேசிட்டு இருக்க நேரத்துல ஜாபுட்டனா அபாய ஒளிய ரொம்ப வேகமா தட்டுது. அந்த சத்தத்தை கிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன நடக்க போகுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கு. அவங்க நோக்கி ஏதோ பறந்து வந்துகிட்டு இருக்கு. இது டிராகனா இல்ல இது வைபர். அந்த வைபரும் போடுறதுக்கு ரெடியாக இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. சோ கைஸ், இந்த எபிசோட தெரியுமா இருக்காங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சொல்ல போனா அடுத்த எபிசோட்ல ஒரு பயங்கரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. சோ அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போறங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க. அதனால அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். பாய், see you, take care, bye, love you all, see you again.